ஐயோ எப்படி இருந்தேன் எப்படி ஆயிட்ட பாத்தீங்களா? Oh, how I was, how I have become. அவ்வளவு மோசமா ஆயிட்ட பாத்தீங்களா? So I have become so. பிசாசு ஒரு தடவை பாஸ்டர் எஸ்பி அனசிட்ட வந்து சொன்னானா அவர் Devil ஒரு தடவை came once to Pastor SP. எங்க ஊழியக்காரர் ஜெபத்துல சொன்னார் அவரு. He said in the workers meeting, அனஸ் நீ போய் பாரு கண்ணாடியை போய் பாரு. Ernest, go and see yourself in the mirror. உடனே இவர் கண்ணாடியில போய் பார்த்தாராம். He went and stood and saw. ஆண்டவர் சொன்னாரா நீ ஆராதனை போ. Lord said you go to ஊழியக்கார service. கூட்டத்தை எடுக்க போன்னாரா. Go to the workers meeting. Lord said சொன்னானே நீ பாரு எவ்வளவு வீக்கா இருக்கற. Devil said you are so weak. கண்ணாடியை போய் பாரு. Go and look at the mirror. கண்ணாடியை போய் பார்த்தாராம். He went and saw himself in the mirror. தடை பாரு எப்படி மெலிஞ்சிச்சு பத்தியா. So you become so கையை தடை பாரு. Apply your hand and see. எவ்வளவு வீக்கா இருக்கற. Check your body. அங்க weight weigh machine இருக்குது பாரு. There's a weighing machine. அதுல போய் நீ நில்லு பாரு எவ்வளவு weight குறஞ்சிருச்சு. Check your weight. அதனால இப்ப நீ ஜெபத்துக்கு போகாத. Therefore you should not go for prayer now. போனா போற வழியிலே விழுந்து செத்து போயிடுவே. Maybe if you go you'll fall down and you'll die. ஏனா பாஸ்டர் எஸ்பி அன்னைக்கு ராத்திரி எல்லாம் ரத்தமா வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு. Because Pastor SP in his previous nights he was blood vomiting. ஏனா நாங்க அவரோட கூட இருந்ததனால சொல்றேன் நான். Because I was with him I know. அவரால முடியல. He was not able. சட்டையில காலையில பார்க்கற சட்டையில எல்லாம் blood இருக்குது. All his dress was filled with blood. dress மாத்தி நிக்கறாரு. கர்த்தர் ஜெபத்துக்கு போ சொல்றாரு தம்பி. Lord said go to prayer. தம்பி ஜெபத்துக்கு ஆண்டவர் போ சொல்றாரு. Lord is asking me to go to prayer. ஐயா ரெஸ்ட் எடுங்களே கொஞ்சம். Please take rest. நம்ம பாத்துக்காங்களே. Please take care of your body. பேசாம அமைதியா praise the Lord கண்ண மூடி சொல்லிக்கிட்டே இருக்கு. He was just keeping quiet, closing his eyes. He was praising God. கர்த்தர் பிசாசன் சொல்றான். Also devil was telling. அத பார்த்துட்டு வந்து சொல்ற நீ போ. கர்த்தர் சொல்ற நீ போ. Lord said you go. பிசாசு சொல்ற நீ கீழ படிய கேட்ட தாண்ட உடனே விழுந்துருவே. Devil said if you cross the gate you will fall down. ஏற்கனவே ஃபிக்ஸ் ஒன்னு உண்டு அவருக்கு. Because you also had fixed. அப்படி உனக்கு வந்துரும். It will come like that. கர்த்தர் சொல்ற வார்த்தை கேட்கறதா பிசாசு சொல்ற வார்த்தை கேட்கறதா? Should I listen to the word of God or devil? ஆனா தைரியமா புறப்பட்டு வந்தார். With courage he started. அந்த ஊழியக்காரர் ஜெபத்துல வந்து உட்கார்ந்தார். He came and sat in the workers meeting. 9 மணி முடிக்கிற ஜெபம் நைட் 12 மணிக்கு முடிஞ்சிச்சு. The prayer is supposed to end at 9 o'clock ended at 12. அந்த பலவீனத்துல தான் அவருடைய பலன் எனக்குள்ள பூரணமா தங்கனத நான் இன்றைக்கு அனுபவிச்சேன். Today I experienced God's strength in my weakness. உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பலப்படுத்தும்படியா உன்னுடைய பலனை சில நேரங்களை எடுத்துருவார். Therefore God, child of God, if God is to prove his strength, God will take away your strength out of you. இது ஆகாரத்தினால் உண்டாகிற பலன் அல்ல. This strength is not by food. கர்த்தர் உனக்கு தருகிற பலன். This is the strength from God. அது காண்டாமிருகத்துக்கு கொடுத்த பலன். A strength